வெல்கம் டு பிஜி எஜுகேஷன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியாக வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் இயல் 7 பார்க்கலாம். சங்க இலக்கியத்தில் அறம். சங்க இலக்கியத்தில் அறத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதா பார்க்க போகிறோம். அறம்னா தர்மம், நீதி தவறாமல் இருத்தல், இதெல்லாம் தான் அறம்னு சொல்லுவோம். தமிழர்கள் உழைச்சி சம்பாதிச்சு பொருள் ஈட்டி மற்றவங்களுக்கு அறம் செய்வாங்க. இல்வாழ்க்கையை அற வாழ்க்கையாக கொண்டனர். அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட அறத்தை பேஸ் பண்ணி தான் இருந்தது. உலகமே அவங்களுக்கு பரிசா கிடைச்சாலும் தேவையில்லாத வேலையை செய்ய மாட்டாங்க. அதாவது ஒரு தப்பான விஷயம்னு தெரிஞ்சா உலகமே பரிசா கிடைச்சாலும் அந்த வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க. சங்க காலத்துல ஒரு மனிதர்களுக்குள் இடையே இருக்கின்ற அந்த உறவுன்றது எப்படி இருந்ததுன்னா இந்த அறத்தை மையமா வச்சுதான் இருந்தது. இப்போ பார்க்கலாம். நம்ம மனிதன் ஒரு தனியாள் கிடையாது. மனிதன் யாரு? ஒரு சமுதாயம்ன்ற ஒரு பெரிய கடல்ல ஒரு துளிதான் அந்த மனிதன். இப்போ சமுதாயம் வேறு, மனிதன் வேறு கிடையாது. சமுதாயத்துக்குள்ளதான் மனுஷன் இருக்கா, மனுஷனுக்குள்ளதான் அந்த சமூகமும் இருக்கு. மனிதன் எல்லாவற்றோடும் எல்லோரோடும் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை இணைத்துக் கொள்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருப்பான். அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதன் தன்னை சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் சரி, அதாவது உயிரினம் கிட்டையும் சொல்றாங்க, உயிர் இல்லாதவை கிட்டையும் சொல்றாங்க, எல்லாத்துக்கூடயும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கனெக்ஷன்ல இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு மனிதன் நல்ல மகிழ்ச்சியா இருக்க முடியும். அப்போ ஒரு மனிதன் மற்ற எல்லார்கிட்டையும் அந்த கனெக்ஷன்ல வரத்துக்கு இங்க ஒரு மையமா எது இருக்குன்னா அறம் தான் இருக்கு. அந்த அறத்தை பேஸ் பண்ணி தான் மனிதன் என்ன பண்ண முடியும், மற்றவங்க கூட அந்த உறவை வச்சுக்க முடியும். சங்க இலக்கியத்திற்கு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அற இலக்கியங்களை என்ன சொல்லுவாங்கன்னா அறநெறி காலம்னு சொல்லுவாங்க. அறநெறி கால அறங்கள் சமயம் சார்ந்தவை. அந்த அறநெறி கால அறங்கள்னு பார்த்தோம்ல, அது எப்படி இருக்கும்னா சமயத்தை சார்ந்துதான் இருந்திருக்கும். சங்க கால அறங்கள் பார்த்தோம்னா இயல்பானவை. ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு சங்க கால அறங்கள், இன்னொன்னு அறநெறி கால அறங்கள். அறநெறி கால அறங்கள் சமயம் சார்ந்தவையா இருந்தது. ஆனா சங்க கால அறங்கள் இயல்பானவையா இருந்தது, அதாவது பொதுவானதா இருந்தது. சங்க கால வாழ்க்கையில் இருந்து உருவான அறங்களே சங்க இலக்கியத்தில் பதிவு பெற்றுள்ளன. சங்க அறங்கள் சமயங்களிடமிருந்து இரவல் பெறப்பட்டவை அல்ல. இந்த சங்க அறங்கள் பார்த்தோம்னா சமயங்கள்டிருந்து இரவல் வாங்கல. சங்க அறங்கள் பொதுவாக இருக்கு, இயல்பா இருக்கு. யார்கிட்ட இருந்து கடன்லாம் வாங்கல. அடுத்தது அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை. இப்ப அறம் நம்ம சொல்லும் போது தர்மம்னு சொல்றோம். அதுல வணிக நோக்கத்தோடு மத்தவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, உதவி செய்யக்கூடாது. ஒரு வணிக நோக்கத்தோடு செய்யறோம்னா அது என்னது, அது ஒரு தொழில், அது கிடையாது. இங்க அறம்னு சொல்லும் போது மற்றவங்களுக்கு தேவைப்படும் போது நம்ம என்ன பண்றோம், அது கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ அது வணிக நோக்கத்தோடு இருக்கக்கூடாது. இது யாரோட கருத்தானது? சங்ககால மக்களின் கருத்தாக இருந்தது. இந்த பிறப்புல நம்ம செய்யக்கூடிய இந்த அறம் நம்மளுக்கு 7 பிறப்பிலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதோட பயன் கிடைக்கும்னு நம்ம படிச்சிருப்போம். அதுதான் இங்க சொல்றாங்க. இம்மை செய்தது மறுமைக்கும் ஆம் எனும் அறவிலை வணிகன் அலன். இது புறநானூற்றுல சொல்லியிருக்காங்க. இந்த பிறப்புல நான் செய்யக்கூடிய இந்த அரண் எனக்கு மறுபிறப்பிலும் அந்த சேரணும்னா, அந்த பயன் எனக்கு சேரணும்னா நான் இந்த அறத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, விலை பேசி வணிகனா நான் இருக்கக்கூடாது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இது யார் சொன்னதுன்னா சங்ககால வள்ளல்களில் ஒருவரான அவர் தான் இதை சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம அறம் செய்யும் போது என்ன பண்ணக்கூடாது, ஒரு நோக்கத்தோடு செய்யக்கூடாது. நான் இதை செஞ்சேன்னா அவங்க எனக்கு திருப்பி செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட செய்யாம மற்றவங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்ற அந்த மனப்பான்மையோட தான் செய்யணும். அடுத்தது அரசியல் அறம். சங்க பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் அரசர்களின் முதன்மைப்படுத்தியே கூறப்பட்டுள்ளன. அப்பெல்லாம் இந்த சங்க காலத்துல இருக்கக்கூடிய பாடல்களை நம்ம பார்க்கும்போது இந்த அறம் பற்றிய இந்த தகவல்கள்லாம் யார மையமா வச்சு இருக்குன்னு பார்த்தோம்னா அரசர்கள் மையம் தான் வச்சு. ஏன்னா அவங்க தானே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த
பொருட்கள் எல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மத்தவங்களுக்கு குடுப்பாங்க. ஏன்னா அவங்க செல்வந்தர்களா இருந்தாங்க. அதனால என்ன பண்றாங்க, அவங்க மத்தவங்களுக்கு குடுக்குறாங்க. அதனால அரசர்கள பத்தி தான் இங்க வந்து முதன்மையா குடுத்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது, "அறநெறி முதற்றிய அரசின் கொற்றம், அறநெறி பிழையா திறனறி மன்னர்." மன்னர் ஆட்சி செய்யும்போது, மன்னர் ஆட்சி செய்றார்ன்னா, செங்கோல் ஏந்தி தான் ஆட்சி செய்வாங்க. அப்போ அந்த செங்கோலும், வெண்கொற்றா குடையும் எப்படி இருக்கும்? அவர் செய்யக்கூடிய அந்த அறத்தோட குறியீடுகளா இருக்கும். அவர் செய்யக்கூடிய அந்த அறத்தோட சிம்பலா தான் இருக்கு. அரசன் செங்கோல் போன்று நெறிய ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பது பல பாடல்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் அரசனின் கடமையாக சொல்லப்பட்டது. என்னென்ன பண்ணணும்? அவர் எந்த நாட்டுல ஆட்சி செய்றாரோ அந்த நாட்டுல வந்து என்ன இருக்கணும்? நீர் வளம் இருக்கணும், நிலவளம் இருக்கணும், உணவு வளம் இருக்கணும். இது எல்லாமே வந்து மக்களுக்கு போய் சென்றடைஞ்சதா? அது எல்லாமே உண்டாக்கி தரக்கூடியவர் யாருன்னா அரசர் தான். அதுதான் அவருக்கு ஒரு கடமையாவும் இருக்கு. யாராவது குற்றம் செஞ்சாங்கன்னா, அந்த குற்றத்த வந்து அறத்தோட அடிப்படையில தான் என்ன பண்ணணும்? தண்டனை குடுக்கணும். நான் நான் எனக்கு பிடிக்கல, அதனால நான் தண்டனை குடுக்குறேன். அப்படியெல்லாம் இல்லாம, பொதுவான ஒரு அறம் இருக்கு. அந்த அறத்த மையப்படுத்தி தான் என்ன பண்றாங்கன்னா, குற்றங்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்படுது. இது வந்து யார் சொல்றது? ஊன் பொதி பசுங்குடையார் சொல்றாரு. இதெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். அரசன் இந்த மாதிரி அரசன் நல்ல வழியில ஆட்சி செய்யறதுக்கு அவருக்கு உதவியா இருந்தது யாரு? அவர் கூட இருந்த அமைச்சர்கள் தான். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை. யார் சொல்றாங்க? மதுரை காஞ்சில சொல்லியிருக்காங்க. எது நல்லது, எது கெட்டது, இது எல்லாமே வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு அரசனுக்கு சொல்லி புரிய வைக்கிறது யாரோட கடமை? அமைச்சரோட கடமை. அறக்கூற ஐயம். அறம் கூறும் மன்றங்கள், இந்த அவைகள்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த சங்கங்கள்லாம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் தான் வந்து ஒரு மன்னன் ஆட்சி செய்யறதுக்கு துணையா இருந்திருக்கு. அறம் கூறும் அவையம் பற்றி அறம் அற கண்ட நெறிமான் அவையம் என்கிறது புறநானூறு. இதெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். உறையூர்ல இருக்கக்கூடிய அற அவையம் வந்து தனி சிறப்பு பெற்றது. இதெல்லாம் இலக்கியங்களை குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். மதுரையில இருக்கக்கூடிய அவையம் பற்றி மதுரை காஞ்சியில வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது போர் அறம் பார்க்கலாம். தமிழர்கள் போர் புரியும் போதும் அறநெறிகளை வச்சுதான் என்ன பண்ணாங்க? போர் புரிஞ்சாங்க. அறநெறிகளை பின்பற்றி தான் அவங்க போர் புரிந்தாங்க. இப்போ ஒரு வீரர் எதிர்நாட்டு அரசன் நாட்டுக்கு போயிட்டு அங்க போர் புரியறானா, அவனுக்குன்னு ஒரு அறநெறிகளை அவன் பின்பற்றணும். என்னென்ன? வீரம் இல்லாதவங்க, புறம் ஒதுக்கிடுவோர், சின்ன பசங்க, முதியோர், இவங்களெல்லாம் எதிர்த்து என்ன பண்ணக்கூடாது? போர் செய்யக்கூடாது. பசு, பார்ப்பனர், பெண்கள், நோயாளர், பசங்க இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் தீங்கு வராத மாதிரி தான் அங்க போர் புரிய வேண்டும். இது யார் சொல்றது? புறப்பாடல்ல சொல்லியிருக்காங்க. தன்னை விட வலிமை குறைஞ்சவங்களா இருக்காங்க இல்லையா? அவங்க கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு வீரன் போய் போர் செய்யக்கூடாது. ஆவூர் மூலங்கிழார் சொல்லியிருக்காரு புறநானூற்று பாடல்ல. அடுத்தது கொடை. எப்படி வீரம் வந்து ஒரு தமிழர்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்ததோ அதே மாதிரிதான் இங்க கொடையும் வந்து தமிழர்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. கொடை செஞ்சு வாழ்றது நிறைய அரசர்கள் வந்து ரொம்பவுமே வந்து அவங்க விருப்பப்பட்டு செஞ்சார்கள். அப்படி பார்க்கும்போது 7 அரசர்கள், 7 வள்ளல்கள் படிச்சிருப்போம். கொடை 7 வள்ளல்கள்னு படிச்சிருப்போம். அவங்க எல்லாம் எதுக்கு வந்து சிறப்பா இருப்பாங்க? இந்த கொடை செய்து வாழ்தல் வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே வந்து சிறப்பா இருந்தாங்க. இது நம்ம நிறைய பாடல்ல படிச்சிருப்போம். எழுவரின் கொடை பெருமையை சிறுபனாற்று படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் இது வந்து இவங்கள அந்த 7 மன்னர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன. ஆற்றுப்படை இலக்கியங்கள் எதை பேஸ் பண்ணி இருக்கோம்? அந்த கொடை இலக்கியங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். 10 சேர அரசர்களின் கொடை பதிவாகவே உள்ளது. 10 சேர அரசர்களுடைய இந்த கொடை பத்தின சிறப்பு தகவல்கள் எல்லாமே அதுல இருக்கும். புறநானூற்றிலும் கொடைப்பதிவும் குறிப்பிடத்தக்கது. அதாவது புறநானூற்றிலும் வந்து இந்த கொடைப்பதிவு பத்தின
பல குறிப்பிடத்தகுந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அரியன என்று கருதாது தயங்காது கொடுத்தலும் ஈதலால் வரும் இழப்புக்கு வருந்தாமை நாள்தோறும் கொடுத்தலும் கொடை பெருமைகளாக பேசப்படுகின்றன. என்னென்னது? ஒரு அரிய ஒரு பொருள் என்கிட்ட கிடைச்சிருக்கு, இது அரிய பொருள், நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு இல்லாம, மத்தவங்களுக்கு அது தேவைப்படுதுன்னா என்ன பண்ணணும்? நம்ம அதை கொடுக்கணும். நான் கொடுத்துட்டேன்னா என்கிட்ட இல்லாம போயிடுமே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? வருத்தப்படக்கூடாது. நாள்தோறும் மத்தவங்களுக்கு தேவைப்படுறது நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இதெல்லாம் தான் கொடை பெருமைகளாக பேசப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. வள்ளல்கள் இல்லோர் ஒக்கல் தலைவன். இந்த ஒக்கல்னு சொல்றாங்களே அது என்னன்னு பார்த்தோம்னா சுற்றம் இல்ல உறவினர். இல்லாத உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய தலைவன் தான் யாரு? வள்ளல்கள். பசிப்பினி மருத்துவன் அப்படின்னா இப்போ அவங்க கிட்ட காசு இல்ல, அவங்க கிட்ட பொருள் இல்ல, அதனால அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல. அதை போக்கி அவங்களுடைய பசிப்பினியை போக்கி அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து உதவிய வள்ளல்கள். அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப எப்படி நம்மளுக்கு ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோயை தீர்க்கக்கூடியவர் யாரு? மருத்துவர். அதே மாதிரி நம்மளுக்கு பசின்ற ஒரு நோய் இருக்குன்னா அதை தீர்க்கக்கூடிய அந்த வள்ளலுக்கு என்ன பேரு? பசிப்பினி மருத்துவர்ன்ற பேரு. மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பொருள் இல்லைன்னா கூட கொடுக்கக்கூடிய வள்ளல் யாருன்னு பார்த்தோம்னா பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தான். இவரை பத்தி நக்கீரர் பாராட்டி பாடியிருக்காரு. வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள். வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமைன்னு யார் சொல்லியிருக்காங்க? பெரும்பதுமனார் சொல்லியிருக்காரு. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார்? அதியன். இது யார் சொன்னது? ஔவையார் சொல்லியிருக்காங்க. உலகமே வறுமையில இருக்கு, அப்படி அவ்வளோ கஷ்டத்துல அவ்வளோ வறுமையிலையும் அதியன் கிட்ட நம்ம ஏதாவது போய் கேட்டோம்னா கண்டிப்பா அவரால் முடிஞ்சதை என்ன பண்ணுவார்? கண்டிப்பா கொடுப்பாரு. இது யார் சொல்லியிருக்காங்க? ஔவையார் சொல்லியிருக்காங்க. தன்னை யாசிச்சு யாரும் வரலனாலும் அவங்கள வர வச்சு அவங்களுக்கு தேவையானத கொடுப்பாங்க. யார் சொல்றது? நச்செல்லையார் சொல்றாரு. யாரை பத்தி? ஆடு கோட்பாட்டு சேரலாதன் பத்தி சொல்லியிருக்காரு. அவருடைய இயல்பே அதுதான். தன்னை நாடி வரலனா கூட அவங்கள என்ன பண்ணுவாங்க? தேடி போயிட்டு அவங்கள கூட்டிட்டு கொடுப்பாரு. பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிட்டுள்ளார். இதெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் பாராட்டுகிறார். இதெல்லாம் யார் யாரை பாராட்டினார் அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. அதனால இதெல்லாம் மார்க் பண்ணிட்டு நல்லா படிச்சுக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம வள்ளல்களை பற்றி பேசணும். ஏன்னா வள்ளல்கிட்ட நிறைய பொருள் இருக்கும், அதனால அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது புலவர்களும் அதே மாதிரி தங்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றத இலக்கியங்கள் சொல்லியிருக்கு. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பெரு உள்ளம் புறநானூற்றில் புலப்படுத்தப்படுகிறது. யாரு? பெருஞ்சித்திரனாரை பத்தி புறநானூற்றுல சொல்லியிருக்காங்க. அவர் என்ன பண்ணுவாரு? தாங்கிட்ட என்ன இருக்கோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல அது அவருக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சிகரமாக இருந்திருக்கு. அடுத்தது உதவி. பிறருக்கு உதவி செஞ்சு வாழ்றது தான் ஒரு சிறப்பான அறம். இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. ஈழத்து பூதன் தேவனார் உதவியாண்மை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. தன்னை தாண்டி மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். பிறர் நிலைமை எப்படி இருக்குன்றத அறிந்து அவங்களுக்கு அவங்கள நம்ம நிலைமையில வச்சு பார்த்து அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன். பிறரோட துன்பத்தை நம்ம துன்பம்னு கருதி அவங்களுக்கு உதவி செய்யணும். இது எதுல சொல்லியிருக்காங்க? நல்லந்துவனார் சொல்லியிருக்காரு. உண்மையான செல்வம்னு என்ன சொல்லலாம்? நம்ம பிறர் துன்பம் என்னன்னு அறிஞ்சு அதை தீர்ப்பதுதான் உண்மையான செல்வம். இதே சொன்னது யாரு? நல்வேட்டனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. சான்றோர்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த செல்வம் எப்படி இருக்கும்னா தங்களை சார்ந்து வரவங்களுடைய துன்பத்தை பார்த்து மனசு இறங்கி
அவங்களுடைய துயரத்தை போக்கி அப்படி ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடிய அந்த சான்றோர்கள் கிட்ட இருக்க செல்வம் தான் உண்மையான செல்வம். இது நற்றிணையில சொல்லியிருக்காங்க. செல்வம் என்பது சிந்தனையின் நிறைவு. இது தமிழ் இலக்கியத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வரிகள். நிறைவரை நிறைவடைகிறவனே செல்வன் என்கிறது சீன நாட்டு தாவோவியம். இப்போ உடல் உறுப்புகள் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து என்ன உதவி செய்யுது. நம்ம உடம்புல இருக்க ஒரு உறுப்பு செயலிழந்து விட்டாச்சுன்னா மற்ற உறுப்புகளுக்கும் அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ ஒரு உறுப்பு நல்லா இருக்கணும்னா உடல்ல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளும் என்ன இருக்கணும், நல்லா இருந்தாதான் அது வந்து நம்மளுடைய உடம்பே வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் சமூக உறுப்பு நம்ம இருக்கோம் இல்லையா, சமூகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சு இருந்தாதான் சமூகம் என்ற அந்த சமுதாயம் வந்து நல்லபடியா இருக்க முடியும். வாய்மை வாய்மை ஒரு சிறந்த அறமா இருக்கு. நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொய்யெல்லாம் நம்ம வந்து ஒரு உண்மைக்கு மாறா இருக்கக்கூடாது. இதெல்லாம் இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க. வாய்மை பேசும் நாவே உண்மையான நா. நம்ம உண்மையை பேசக்கூடிய அந்த நாக்கு தான் உண்மையான நாக்குன்னு என்ன சொல்லியிருக்காங்க, பொய்யா சென்னா பொய்ப்படு பரியா வயங்கு சென்னா. இதெல்லாம் இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், உண்மையதான் பேசணும். உண்மைக்கு மாறா நம்ம பேசக்கூடாது. நாக்குன்றது ஒரு அதிசய திறவுகோல். இன்பத்தின் கதவை திறப்பதும் அதுதான், துன்பத்தின் கதவை திறப்பதும் அதுதான். நம்மளுடைய நாக்கு தான், நம்ம பேசுற அந்த வார்த்தைகள் தான் வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சியும் கொடுக்கும், துன்பத்தையும் கொடுக்கும். சங்க இலக்கியத்துல சொல்லக்கூடிய அந்த அறங்கள் ஒரு மனிதன் தனியாவும் சரி, சமூகத்துல ஒரு உறுப்பினராகவும் இருந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு அந்த அரணை நம்ம பின்பற்றி வாழ்ந்தாலே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். நாம சிந்திக்காம மத்தவங்க சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அறம் 3ஆம் தரம். சிந்தித்து நாம தெரிஞ்சு கொண்ட அறம் 2ஆம் தரம். இயற்கையாகவே நாம தெரிஞ்சுக்கக்கூடிய அறம் என்னது, முதல் தரமான அறம். அப்ப சங்க இலக்கியத்துல காட்டக்கூடிய அறங்கள்லாம் எப்படிப்பட்ட அறங்கள், இந்த முதல் தரமான அறங்கள். அடுத்தது எத்தேசியம் புகழ் மணக்க பார்க்கலாம். போதி தர்மர் 6ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல காஞ்சி மாநகரத்தை அவர் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. அவர் தான் ஒரு சிற்றரசரா இருந்தாரு. அவரு ஒரு டைம் என்ன பண்ணாருன்னா சீனாவுக்கு போனாரு. சீனாவுக்கு போயிட்டு அங்க பௌத்த சமய தத்துவத்தை வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லியிருக்காரு. அதுல இருந்து தான் ஜென்ன்ற தத்துவமே உருவாச்சு. இது பார்த்தோம்னா ஜப்பான் அந்த மாதிரி பல நாடுகள்ல இந்த தத்துவம் வந்து போயிட்டு அங்க ஜென் என்ற மதம் உருவானது. அதுக்கப்புறம் தான் போதி தர்மருக்கு சீனர்கள் கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இது நம்ம அந்த ஒரு சினிமாலேயே நம்ம பார்த்துருப்போம்.